சுதிவாக்கியங்கள்னால பகவான் இந்த ஈஸ்வரன் சேதனம் அசேதனம் சொல்லக்கூடிய 3 தத்துவங்களும் பரஸ்பரம் வேதம் சொந்தத்தை காண்பிச்சது. அதுக்கப்புறம் சுதிவாக்கியங்களை முடித்து பெருமாள் இந்த கீதையில இந்த கீதா வசனங்களை கொண்டு கீதையில முதல்ல 7வது அத்தியாயத்துல பெருமாள் இந்த ஜெகத்தை உள்ளதான சேதன அச்சேதனமான சகல பதார்த்தங்களும் தனக்கு காரியம் உண்டும் தான் அவைகளுக்கு காரணம்னு சொல்லி பகவான் தான் காரணம், சேதனாச்சேதனங்கள்லாம் காரியங்கள் அப்படிங்கிறதான முதல்ல பேதத்துக்கான முதல் பேசு சொல்லப்பட்டது. அதான் அகங்கார இந்தியமே வீணா பிரகிருதி அட்டதான் பூமி ஆபானோ வாயு கம்மனோ புத்திரேவத அகங்கார இந்தியமே வீணா பிரகிருதி அட்டதா அபரேயம் பிரகிருதி மரம் சொல்லி 2 அசேதனம்ங்கிறதானது அதுக்கப்புறம் ஜீவன் சொல்ற சேதனம் இவைகள் ரெண்டும் தனக்கு காரியபூதம், இவைகள் ரெண்டுக்கும் தான் காரணம்ங்கிறது பெருமாள் 7வது அத்தியாயத்தை 4வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். அதுக்கு சர்வபூதானுபவம் தேவையே பிரகிருதி மாநிலம் கல்பட்சையே புனஸ்தானி கல்பாதோ விசுத்தியாமியம் பிரகிருதி விசுத்தியாமி புனஸ்தாக பூத கிராமம் அவசம் பிரகிருதேர் வசாசி. இதுலயும் சர்வ பதார்த்தங்களும் ஒவ்வொரு கல்பத்தினுடைய முடிவிலையும் பன்னெண்டு லயமடைவது. சர்வபூதானி கௌத்தேய பிரகிருதி யாந்தி மாமிதான் என்னுடையதான பிரகிருதியில என்னுடையதான என்னிடத்துல என் சரீரமான பிரகிருதியில சர்வ பதார்த்தங்கள் லயத்தை அடைகிறது. இப்ப கல்பட்சையனாக்க கல்பத்தினுடைய முடிவுல அதைகளை திரும்பி கல்பாதும் புனகா தானி விசுத்தியாமியம் கல்பத்தினுடைய தொடக்கத்துல திரும்பவும் கல்பாதிங்கிறதாவது சிருஷ்டி காலம், கல்பட்சயம்ங்கிறதாவது பழைய காலம். பழைய காலத்துல எல்லா வஸ்துக்களும் என்னைக்கு லயத்தை அடைகின்றன. கல்பாதியில சிருஷ்டி காலத்துல அவைகளை எல்லாம் திரும்ப என்னிடத்தேர்ந்து சிருஷ்டிக்கிறேன். கல்பாதும் விசுத்தியாமியம் பிரகிருதி அவஷ்டபிய விசுத்தியாமி புனர்புணம் சுவாம் பிரகிருதி அவஷ்டபிய என்னுடையதான சரீரபூதமான பிரகிருதியை அவஷ்டம்னா அதை ஆரம்பமாக கொண்டு நான் திரும்ப திரும்ப புனர்புணகா செஞ்சாங்க. இதம் பூத கிராமம். பூத கிராமம்னா சமுதாயம். இந்த பூத சமுதாயத்தை நான் திரும்ப திரும்ப சிருஷ்டிக்கிறேன். இது அவசமா பிரகிருதிய வசனத்துக்கு அவசம். பிரகிருதிக்கு வசப்பட்ட காரணத்தால தன்வசம் சிரிக்கின்றானே இந்த பூத கிராமத்தை, இந்த பூத சமுதாயத்தை நான் திரும்ப திரும்ப சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு திரும்பியும் பகவான் இவைகள் எல்லாம் தன்னத்தில் லயத்தை அடைந்து தன்னிலிருந்தே உண்டாகக்கூடியவைகளான தன்னை காட்டிலும் வேறுபட்டவை அப்படின்னு திரும்பியும் சேதனா சேதனங்களுக்கு ஈஸ்வரனுக்கு உள்ளதான பேரம் சொல்லப்படும். மயா அத்தியட்சேன பிரகிருதி சூயத ரச்சனாச்சரம் கேதுரானேன கௌந்தேய ஜெகத்தி பரிவர்த்ததே. மயா அத்தியட்சேன பிரகிருதி சராச்சரம் சூயதே. மயா அத்தியட்சம் என்னப்பா அந்த பிரகிருதிக்கு நியந்தாவாக இருக்கிறேன். நான் அத்தியட்சகன்னா நியந்தா நியந்தாவான நிர்வாகத்தினான என்னாலே இந்த பிரகிருதியானது சச்சராச்சரம் சூரியத்தை தாவர ஜெகமாத்திரமான இந்த ஜெகத்தை இந்த பிரகிருதியானது அத்தியட்சகன அதுக்கு நியந்தா நிர்வாகத்தினால என்னை கூட்டு ஜெகத்தானது இந்த பிரகிருதியிலிருந்து உண்டாகிறது. சூரியத்தை சச்சராச்சரம் கேதுவானே கௌந்தேய ஜெகத்தி பரிவர்த்ததே. அனேன ஹேத்துனா என்ன ஹேத்துனால இந்த பிரகிருதியானது அதுக்கு அத்தியட்சகனான என்னை கொண்டு இந்த சேதனாத்மகமான சராச்சராத்மகமான ஜெகத்தை உண்டாக்குகிற காரணத்தாலே அதாவது இதுக்கு அத்தியட்சகனாக என்னுடைய சரீரபூதமான பிரகிருதியை கொண்டு இந்த ஜெகத்து உண்டாகிற காரணத்தாலே இந்த ஜெகத்து பரிவர்த்ததே. இந்த ஜெகத்தானது திரும்ப திரும்ப உண்டாக்கிக் கொண்டு எவ்வளவு முறை பிரளயம் வந்தாலும் இந்த ஜெகத் திரும்ப திரும்ப உண்டாவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா
இந்த பிரகிருதியானது என்னை அத்தியட்சனாக கொண்டு என்னை நிர்வாகனாக கொண்டு இந்த ஜெகத்தானது திரும்ப திரும்ப சிருஷ்டிக்கப்படுகிறது. பிரகிருதி புருஷன் செய்த வித்யனாதி உபாவதி. பிரகிருதி புருஷன் செய்த பிரகிருதி புருஷன். பிரகிருதிங்கிறது மூலப்பிரகிருதி பிரதானம், புருஷன்கிறது சேதனம். இவைகள் இருவையும் விருத்தி அனாதி உபாவது. இந்த பிரகிருதி புருஷன் இரண்டும் ரெண்டுமே அனாதியானது. மமயோகி மகத் பிரம்ம தத்தின் கர்ப்பம் ததாமியம் சம்பவ சர்வபூதான ததோ பவதி பாரத. யோகி மகத் பிரம்ம மன யோகி இந்த ஜெகத்துக்கெல்லாம் உபாதான காரணமாக இருக்கிற இந்த அளவற்ற மூல பிரகிருதியானது மம என்னுடைய தத்தின் கர்ப்பம் ததாமியம் அதுல சிருஷ்டிக்குரிதான சக்தியை நான் வழங்குகிறேன். இதிலிருந்துதான் சர்வபூதானம் சம்பவம். சர்வபூதானம்னா சர்வபூதங்களுடைய சம்பவ உற்பத்தியானது பற்றி இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கக்கூடிய இந்த மூல பிரகிருதியிலே நான் சிருஷ்டிக்குரியதான சக்தியை என்னுடைய நியமனத்தினால இருக்கிறேன். அதை கொண்டுதான் இந்த ஜெகத்துல சர்வபூதங்களுடைய உற்பத்தியானது உண்டாகிறது. ஜெகத் யோனி பூதம் மகத் பிரம்ம மதீயம். இந்த கடைசி சொன்னத்தை பாஷிகா வியாக்கியானம் பண்ண. ஜெகத் யோனி பூதம்னா இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிற மகத் பிரம்ம இந்த அளவற்றதான இந்த மூல பிரகிருதி இருக்காது. அந்த பிரகிருத்தியாக்கியம் பூத சூக்ஷ்மத்தை பூசியது. தப்பின்னு சேதனாக்கியம் கர்ப்பம் அதான் அகம் சம்யோஜயாமி ததா சங்கல்ப கிருத்த சங்கல்பது சிதவி சம்சர்காதேவ தேவாதி சாமராந்தானாம் அஜின்விஷ்டானாம் சர்வபூதானாம் சம்பவா பவதி. இந்த மூல பிரகிருதியில சேதனுடைய சம்யோகத்தை நான் உண்டு பண்ணுகிறேன். அதிலிருந்துதான் தேவ 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 மனுஷ திவ்ய சாமராகி சர்வபூதங்களும் அதிலிருந்துதான் உண்டாகின்றன. பிரம்மன மூலப்பிரகிருதி. இந்த மூலப்பிரகிருதி பிரம்மன் தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபமாக ஜாயது. தஸ்மாத் பிரம்ம ஜாயத்தைனாங்க அந்த பிரம்மமானது ஈஸ்வரன் பிடிக்கிற. ஏன்னா ஈஸ்வரனுக்கு அதனால இங்க பிரம்மதான் மூல பிரகிருதி சப்தம். பிரம்மங்க சப்தத்தினால மூல பிரகிருதி குறிக்கிறான். பிரம்மங்க சப்தத்தினால ஜீவனை குறிக்கிறான். பிரம்மங்க சப்தத்தினால பரமாத்மா குறிக்கிறான். பிரம்மனா என்னப்பா பிருகத் மிக பெரியதாக இருக்கிறதா மூல பிரகிருதி தெரியுது. மகர அகங்காராதிகள் எல்லாவற்றிற்காக பெரிதான மூல பிரகிருதி. அட்டையும் ஜாதிக்கு அதிலும் பெரிதான முட்டாகும். மாயின பிரகிருதி மாயினால மறைக்கப்பட்ட மாயா பிரதி வித்யாது இந்த ஜகத்துக்கெல்லாம் சிருஷ்டி காரணமாக இருக்கிற இந்த அச்சு பதார்த்தமாக பிரகிருதி. அந்த பிரகிருதியிலிருந்து ஈஸ்வரன் இந்த ஜெகத்தை அந்த பிரகிருதி அவனுக்கு தெரிந்தது. பிரகிருதியை கொண்டு பிரகிருதி தான் ஜெகத்துக்கு உபாதான காரணம்ங்கிறது நாமும் ஒத்துக்காது இல்லை. தாங்கிய நாம என்ன கண்டிப்பா சொல்றோம் கேட்டா அப்பிரமாத்மகமான ஜெகத்தை மூல பிரகிருதியை ஜெகத்துக்கு உபாதான காரணம் சொல்றான். நம்ம பிரம்மாத்மகமான மூலத்துக்கு நமக்கு பகவானுக்கு சரீரமான மூல பிரகிருதி ஜெகத்துக்கு காரணம். அவனுக்கு பகவானுக்கு சரீரம் அல்லாத சுதந்திர மூல பிரகிருதி ஜெகத்துக்கு. திரும்ப சுதாவுக்கு பூத சூக்ஷம் பிரம்மேதி நிர்திஷ்டம்.
தப்பா வேத பிரம்ம நாம ரூபம் அன்வரிச்சதாக இதை கேட்கிற ஐயா மூலப்பிரகிருதியை பிரம்மம்னு சொல்றது ஒட்டுமா அப்படின்னு கேட்டா சுதிய மூலப்பிரகிருதி பிரம்ம சப்தத்தால் சொல்லணும். தத்துவ சர்வவித்து எத்தை ஞானமயம் தபா தப்பா வேத பிரம்ம நாம ரூபம் அன்வரிச்சதாகவே அப்படிங்கிற வாக்கியத்தை பிரம்மம்னு சப்தத்துக்கு பிரகிருதி மூல பிரகிருதி ஏவம் போக்திருபோக்ய ரூபேण அவர்த்திதயோகோ சர்வாவஸ்தாவர்த்திதயோகோ சிரத்திதோகோ பரமபுருஷ சரீரத்தையா தன்னியாமியத்வேன தன் அற்புதஸ்திதி பரமபுருஷ ஆத்மத்துவமாக காட்டணையா. இப்படி போக்திரு போக்ய ரூபேண அவர்த்திதங்களாக சேதனா சேதனங்கள் எல்லாம் பரமபுருஷனுக்கு சரீரமானவை, பரமபுருஷனால நியமிக்கப்படுபவை, பரமபுருஷனுடைய அதனுக்கு சேர்ந்த அற்புத ஸ்திதியை உடையவை என்று இவைகள்லாம் பரமபுருஷன் அவரை ஆத்மாவாக கொண்டது. பரமபுருஷன் இந்த சேதனா சேதனங்கள் எல்லாருக்கும் பரமபுருஷன் சொன்ன சேதனா சேதனங்களுக்கு எதிரான ஆத்மாவா இருக்கான். இவைகள் போக்கிய ரூபமாக விவசித்தார்கள். இவைகளுக்கெல்லாம் அவன் தான் பிரேரித்தான நியந்தான் சொல்லப்படுறான். அது மட்டும் இல்ல இவைகளை நியமிப்பவராக இவைகளை தனக்கு அற்புத சிந்தனாக கொண்டவராக இருக்கிற அந்த பரமபுருஷன் அவன் தான் சமர்த்த சேதராஜேந்திரனுக்கு ஆத்மா. அவன் தான் சர்வ சக்தி, அவன் ஒழித்த பார்த்து செல்வம் அவனுக்கு சரீரம் என்று இந்த அர்த்தத்தை சில துதிகள் நிரூபிக்கின்றன. என்ன துதி அப்படின்னா பிருத்திவியான் கிருஷ்ணன் பிருத்திவியா அந்தரா என் பிருத்திவி நகேத எங்க பிருத்திவி சரீரம் யா பிருத்திவி அந்தரோதனகி சகை ஆத்மா அந்தரியான் நின்றதா யா ஆத்மன் கிருஷ்ணன் பிருத்திவி அந்தரோதன் ஆத்மன் கிருஷ்ணன் ஆத்மனோ அந்தரா என் ஆத்மா நகேத என் ஆத்மா சரீரம் யா ஆத்மான அந்தரோதனகி சகை ஆத்மா அந்தரியான் நின்றதா. புதிரியாவுக்கு செல்லுங்கிறதுனால அசேதன பதார்த்தங்கள் எல்லாம் அவருக்கு சரீர பூட்டம். அது மாதிரி ஆத்மனுக்கு சொல்றதுனால சேதன பதார்த்தமும் அவருக்கு சரீர பூட்டம். இந்த சரீர பூட்டமான பிரகிருதி முதலான சர்வ அசித் பதார்த்தங்களையும் ஆத்மாவாகிற சேதன பதார்த்தத்தையும் தனக்கு தனக்கு சரீரமாக கொண்ட அந்தர்யாமி யார் அப்படின்னு கேட்டா யா பிருத்திவி அந்தரே சங்கரன் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவின வேத இச்சாரத்திய யோ அக்ஷரம் அந்தரே சங்கரன் அக்ஷரம் சரீரம் எம் அக்ஷரம் நவேத யா மிருத்யும் அந்தரே சங்கரன் எம் மிருத்யும் நவேத ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபரதமாத்மா வித்யோ தேவ ஏகோ நாராயணா என்று இந்த அந்தர்யாமின் சொரூபம் மட்டும் இல்லை, இந்த அந்தர்யாமி இந்த தேவதா விசேஷம் அப்படின்ற பகவான் நாராயணன் தான் அந்தர்யாமி என்பதையும் அறிவித்தது. அந்த பிரமிட்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா இது இவமர்த்தம் ஞாபகித்தும் காரியாவஸ்தம் காரணாவஸ்தம் ஜெகத்து தெய்வமான அந்த சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா. யாரு சர்வாத்மா? சர்வாத்மான சர்வத்துக்கு ஆத்மாவான அந்தராத்மா. அது 2 லட்சம் சொல்லிட்டு அந்த பிரவிஷ்டனா சாஸ்தா. அந்த பிரவிஷ்டான எல்லா வசூலையும் ஊட்டு கொண்டு இருக்கிறவன். சாஸ்தான என்ன எல்லா வசூலையும் நியமிக்கிறவன். 2 சப்தங்களுக்கும் பிரயோஜனம் என்னன்னு கேட்டா வெறும் சாஸ்தா நியந்தான்னு சொன்னா ராஜா தானே தன்னுடைய கிருஷ்ணனுக்கு நியந்தா. ஆனால் ராஜா தன்னுடைய கிருஷ்ணனை தனக்கு சரீரமாக சொல்லு. கிருஷ்ணன் ராஜாவுக்கு சரீரம் இல்லை. இந்த கிருஷ்ணனுக்கு ராஜா அந்தராத்மா இல்லை. எதனால அந்த பிரவேசம். இந்த ராஜா இந்த கிருஷ்ணனுக்குள்ள அந்த பிரவேசம் ஆகாசத்துக்கு எல்லா வஸ்துக்குள்ளே அந்த பிரவிஷ்டனாக இருக்கு. ஆனால் அதுக்கு நியந்திரம் கிடையாது அச்சேதனமா இருக்கு. ஆனால் சர்வேஸ்வரன் அந்த பிரவிஷ்டனாக இருக்கா.
எல்லாவற்றையும் சாஸ்தான நியந்தாவாக இருக்கான். ஆகினாலே அந்த பிரதிஷ்டா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. இவன் தான் உற்பத்தமான பதார்த்தங்கள் எல்லாவற்றிலையும் இங்க உள்ள அந்தர்யாமியாக அந்த ஆத்மாவாக உள்ளவன். இது சர்வாவஸ்தாவஸ்தித ஜெகச்சரீரத்தையா தத்பிரகாரா பரமபுருஷேவ காரியாவஸ்த காரணாவஸ்த ஜெகத்ரூபேண அவஸ்திதா. இது இமமர்த்தம் ஞாபகம் இவர்கள் ஞாபகம் ஆச்சன ஆச்சன சுதய காரியாவஸ்த காரணாவஸ்த ஜெகத்து சயேவ இத்தியாகு. இப்படி சர்வாவஸ்த சர்வவஸ்து சரீரத்தையா தத்பிரகாரா பரமபுருஷேவ அந்த பரமபுருஷன் தான் காரியாவஸ்த காரணாவஸ்த ஜெகத்ரூபேன அவஸ்திதா. அவன் தான் காரியாவஸ்தையிலும் காரணாவஸ்தையிலும் உள்ள சமஸ்த சேதனா சேதனமாக சரீரியான பரமாத்மாதான் அவஸ்திதனாக இருக்கிறான் என்று இவ்வர்த்தத்தை அறிவிப்பதற்காக சுதய காரியாவஸ்தம் காரணாவஸ்தம் ஜெகத்து சயேவ இச்சாகும். காரியாவஸ்தமான ஜெகத் காரணாவஸ்தமான ஜெகத் இரண்டும் ஈஸ்வரனே என்று சில ஸ்ருதிகள் சொன்ன. சதேவ சோமி இடமகிராசிது ஏகமேவாதி தடைத்தன வகுச்சாம் பிரஜா ஏசி ஆரம்பிய முதல்ல பகவானுக்கு ஜெகத் காரணத்துக்கு சொல்லி அப்புறம் சகல ஜெகத்துக்குரியதான சிருஷ்டி பிரயாதிகளுக்கெல்லாம் அவனை கேட்டு மூட்டான் அப்படின்னு சொல்லு. சதேவ சோமி இடமகிராசிது ஏகமேவாதி தடைத்தன வகுச்சாம் பிரஜா ஏசி சத்தேஜோ சித்தத்தை என்று சங்கல்ப பூர்வமான சிருஷ்டியில ஆரம்பித்து சமூல சௌமியமா சர்வாத்மஜாக சதாயனாக சப்ததேசாக ஐதராத்மியம் சர்வம் தத்துவம் சத்தியம் ஆத்மா தத்துவம் விஸ்லேஷம். முதல்ல சொல்லப்படுறது எதுவும் காரணம் எது சதேவ சோமி இடமஜாதி ஏகமேவாதி இதம் சர்வம் அக்ரே சதேவ ஆசி ஏகமேவ அதி அப்படின்னு இப்ப காரிய பதார்த்தங்களாக இருக்கிற அநேக சேதன பதார்த்தங்கள் எல்லாம் இப்படி சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பு ஒரே ஒரு சத் என்கிற பதார்த்தமாக இருந்தது. இப்படி மண்ணும் சாணையும் சக்தியும் மணக்குமாக இருக்கிற இவைகள் எல்லாம் முன்னாலே ஒரு முன்பிண்டமாக இருந்தது. அதுதான் காரியாவஸ்த பதார்த்தத்துக்கு அதுக்கு அத்தியவசமான பூர்வ கால வரிசையா இருக்கிற பதார்த்தம் தான் அதுக்கு காரணம். அதனால தடையவசம் இடமக்கிராசி ஏகமேவாசி அப்படிங்கிறதுல இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணபூதமான பதார்த்தமானது சத் என்று சொல்லக்கூடியதாக ஏகமாக அத்விதீயமாக இருக்கிற பதார்த்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தன்மூலா சௌமியமா சர்வா பிரஜாக சதாயகனாக சப்ததிஷ்டா தன்மூல சௌமிய இமா சர்வா பிரஜாக தன்மூலா சௌமியன்னு சம்போதனம் அழகிய குமாரனே சௌமிய இமா சர்வா பிரஜாக சதா தன்மூலாக இமா சர்வா பிரஜான பிரஜாகானம் பிரகர்ஷேன ஜாயந்தே பிரஜாக சிருஷ்டிக்கப்பட்ட சகல பதார்த்தங்களும் பிரஜாகான் பிரஜாகான சிருஷ்டிக்கப்பட்ட சமஸ்த பதார்த்தங்களும் தன்மூலாக தன்மூலாக என்றும் சத் என்று சொல்லக்கூடியதான இந்த பரமாத்மாவையே மூலமாக இந்த பரமாத்மாவையே காரணமாக சொன்னது. இவா சர்வா பிரஜாக இந்த சேதனாச்சேதனங்களான சர்வ பிரஜைகளும் சிருஷ்டிக்கப்பட்ட சர்வ ஆல் கிரியேட்டட் பீயிங் இவைகளெல்லாம் தன்மூலாக சத் என்கிற பதார்த்தத்தை மூலமாக காரணமாக உடையது. இவைகளுக்கெல்லாம் சத்து சொல்லப்படுகிறதான பரமாத்மா தான் காரணம். இவா சர்வா பிரஜாக சதாயதனாக சத் என்கிற பதார்த்தத்தையே ஆயதனமாக ஆசிரியமாக கொண்டவை.
இந்த சகல பதார்த்தங்களும் சித்து காரணம். இவா சர்வாத்மஜாக இந்த சர்வ காட்சி பதார்த்தங்களும் சத் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தையே உற்பத்தி காரணமாக கொண்டிருக்கு. சத்து சொல்லக்கூடிய பிரம்மத்தையே ஆயத்தனமா ஸ்திதி காரணமாக ஆசிரியமாக கொண்டுள்ளது. திரும்ப சர்வ பதார்த்தங்களும் இவா சர்வாத்மஜாக இவைகள் சத் பிரதிஷ்டாக சத்து சொல்லக்கூடியதான அந்த ஆத்மாவிலேயே பிரதிஷ்டாகான அதிலேயே நயத்தை அடைகிறது. உறுதியாக அதிலேயே நயத்தை அடையக்கூடியதார்கள். சம்மூலா சௌமியமா சர்வா பிரஜா சதாயனா சத்பிரதிஷ்டாக ஐந்தாத்தியம் சர்வம் ஆத்மா தத்துவமதி பேசப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக அதே விதியில ஐந்தாத்தியம் சர்வம் இதம் சர்வம் ஜகத்துல காணப்படுகிற சர்வ பதார்த்தங்களும் ஐந்தாத்தியம் அந்த பரமாத்மாவை ஆத்மாவாக கொண்டது. அதாவது அவனுக்கு சரீர கூட்டமானது. இதம் சர்வம் ஐந்தாத்தியம் ஐந்தாத்தியம் ஏகசப்த வாக்கியமாக இந்த பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது. பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டதுன்னு என்னக்கும் பிரம்மத்துக்கு சரீர கூட்டமாக ஐந்தாத்தியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ஆத்மா தத்துவமதி கேட்டது. அந்த பிரம்மம் தான் அதுதான் சத்தியம் ஆத்மா. அப்ப நீ யார் அப்படின்னு கேட்டா ஜீவனாக நீ அந்த பிரம்மத்துக்கு சரீரம். சதா சோ காமயத பகுஷாம்பஜா ஏயேதி சதமோ தப்யத சதம சத்வா இதம் சர்வமசுஜ இத்தியாரம்பிய பிருகராஜ சாம்பவத்தை சொன்ன அதே ஸ்திதியுடைய அர்த்தத்தை அங்க ஐக்கியத்தைனாலும் சங்கல்பித்ததுன்னு அர்த்தம், அகாமயத்தைனாலும் சங்கல்பித்ததுன்னு அர்த்தம். அகாமயத்தை அந்த பரமபுருஷனாலும் சங்கல்பித்தான். என்னன்னு சங்கல்பித்தான்? பகுஷ்யாம் பிரஜாயேய நானே பல பதார்த்தங்களாக தரவேன், அவ்வகையாலே இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறேன் என்று அந்த பரமபுருஷன் சங்கல்பித்து சதபோக தப்பியத்தை அப்படிப்பட்ட சங்கல்பத்தை அவன் பண்ணினான். சதப சத்வா அந்த சங்கல்பத்தை பண்ணி ஈரம் சர்வம் அப்படிங்கிற இந்த ஜெகத்தில் உள்ள சேதனமாக சர்வ பதார்த்தங்களை சிருஷ்டித்தான். இத்தியாரம்பிய சத்தியம் தாண்டுதம் சத்தியம் அபவது அந்துதான் சத்தியமாவது என்ன? அதாவது பரமாத்ம சத்தா ஆத்மை எக்காலத்திலே அழிவற்றதான சத்தையை உடைய பதார்த்தம். அதுதான் சத்து. இப்போ அனுத்தம்னா என்ன? எப்பொழுதும் சத்தை கொடுத்து ஆச்சரியமாக இல்லாமல் கொச்சிட்டு அசத்தியம் சத்திய வாக்கியமாகும். அதாவது சத்தைக்கு ஆச்சரியம் இல்லாமல் இருக்கிறது. அதுதான் சத்து அசத். சதபோதம் சதமஸ்தா இதம் சர்வமஸ்திய சத்தியம் அனுதம். சத்தியம் நிருபாதிக சத்தா யோகி. அனுதம்ன்றது சத்தா யோகி பின்னம். ஒரு பதார்த்தம் உண்மையே நடத்தோம், அந்த பதார்த்தம் சத்தா யோகி பதார்த்தம். அதாவது சதுர்முகம் தொடங்கி நம்ம மனிதன் உள்ளதான திரவியங்கள் எல்லாம் சப்தம். அவைகளுக்கெல்லாம் சப்தம் வந்தியா சுதா ககன குஸ்மாதி சொல்லுது இல்லையா, அவைகளுக்கெல்லாம் சப்த ஆசிரியர் கிடையாது. அதனால்தான் அவைகள் எல்லாம் ஐம்பதம் பொய்யானவை சொல்லப்படும். ஆனா பகவான் இருக்கானே தன்னுடைய சம்பந்தத்தினாலே சகல பதார்த்தங்கள் சத்தியமாக சகல பதார்த்தம் ஜெகத்தில் உள்ள பதார்த்தங்கள் எதுவுமே பகவானுடையதான சம்பந்தம் இல்லாமல் பகவான் இவர்கள் அந்தர்யாமியாக இருந்து இவர்களை தனக்கு சரீரமாக கொள்ளாத பக்கத்துல எல்லா பதார்த்தங்களையும் அந்த சொல்றாங்க. பகவான் சிருஷ்டிக்கிற சகல வஸ்துக்களுக்குள்ளேயும் அனுப்பிரவேசம் பண்ணி எல்லா வஸ்துக்களுக்கும் தன்னுடைய சம்பந்தத்தை உண்டாக்கி எல்லா வஸ்துக்களுடைய சத்தையும்
தன்னால் தரிக்கப்படுவதை காண்பித்து எல்லா பதார்த்தங்களையும் சத்தியம் நிரூபிக்கிறார். ஜன்மாத்தியத்தை எதோன்மையா விதவ சாத்திய சொதிய பராட் தேனே பிரம்மசதாய ஆதிகவையே முக்கியம் எத்தூரைய தேஜோ வாதி முதா யதா ஹீமையோ எத்த சுதஞ்சோம் இருக்கார் தாமனா தேர சதா நிரப்பம் சத்தியம் பரம். இந்த பகவான் எல்லா பதார்த்தத்திலையும் அந்தராத்மாவாக இருந்து அந்த பதார்த்தங்களை எல்லாம் சத்தியமாக்குகிறார். அவனுடைய சம்பந்தம் இல்லாட்டா எல்லா பதார்த்தங்களையும் அசல் பதார்த்தங்களாக இருந்திருக்கு. வேற தாமனா நிரத்த சத்தியம் ஒவ்வொரு லோகத்தில் உள்ள ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் அவன் தன்னுடையதான பிரசம், அதாவது அதை தனக்கு சரீரமாக கொண்டு அதுக்கு ஆத்மாவாக ஊன்றி இருக்கிற காரணத்தால் தான் எல்லா வஸ்துக்களும் சத்தை உடையதாக இருக்கு. அத்தாதி சுத்தியந்தர சித்த சுத்த சிதம் பரமபுருஷ சித்த சுரூபம் இப்படி சுதிகள்ல மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மாவில இந்த கீதா சாஸ்திரத்திலையும் கூட சுத்தியந்தர சித்தமான சேத்தனா சேத்தனங்களுக்கும் பரமபுருஷனுக்குள்ள சொரூப விவேகம், சொரூபத்தை பிரித்து அறிதல். விவேகம்னா என்னதான்? விருச்சிய ஞானம் விவேகம். அதை தனித்தனியா பிரித்து சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய தத்துவங்களையும் ஈஸ்வரன் தனியாக, சேதனம் தனியாக, அச்சேதனம் தனியாக பிரித்து அறிதல். அது ஸ்வாரிதான். அந்தாகமிமா சித்ரோ தேவதா அநேக ஜீவேன ஆத்மனா அனுப்பிய நாமரூபே ஞாபகமான பகவான் சகல பதார்த்தங்களையும் ஒரு ஜீவ சரீரகனாக தான் போய் உள்ள நுழைந்து அந்த பதார்த்தங்களுக்கு நாமரூபங்களை உண்டாக்குகிறார். பகவான் சேதன சரீரகனாக ஒவ்வொரு பதார்த்தம் உள்ள போய் புகழ்ந்தாக்க என்ன ஆயிருக்கும்? அந்த பதார்த்தங்களுக்கு நாமரூபங்கள் உண்டாயிருக்காங்க. எந்த பதார்த்தத்துக்கு நாமரூபம் இல்லையோ அந்த பதார்த்தம் அசத். அதனால பெருமாள் எல்லா பதார்த்தங்களையும் தான் போய் அனுப்பிரவேசித்து அந்த தன்னுடைய அனுப்பிரவேசத்தை கொண்டு சர்வ பதார்த்தங்களும் அவர் ஒரு நாமரூபங்களை பெறுமாறு இந்த வசூக்களுக்கு நாமரூபம் எதனால உள்ளது உண்டாச்சு? பகவான் இவர்கள் அனுப்பிரவேசம் பண்ண காரணத்தார். நாமரூபங்கள் உடையதாக இருப்பதுதான் சத்தாக இருக்கும். அதனால பகவான் சர்வ பதார்த்தங்களுக்கும் நாமரூபங்களை உண்டாக்கி கொண்டு அந்தந்த பதார்த்தங்கள்ல ஒரு சேத்தனுக்கு சரீரியாக, ஒரு சேத்தனை தனக்கு சரீரமாக கொண்டவனாக எல்லா பதார்த்தங்களையும் உள்ளார். ததேவானுப்பிராபிசத்து ததனுப்பிரவிஷ்ய சத்தியத்தாவது விஜயானஞ்சா விஜயானஞ்ச சத்தியம் காண்பதற்கு சத்தியம் அபோது ஏவம் பூதமேவ நாமரூப வியாக்கரணம் சத்யதம் தர்சி அத்தியாகிதமாக்கிட்டு தன் நாமரூபாபியாம் வியாக்கியத இத்தராபி. அதாவது பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால சேத்தனா சேதனமான சகல பதார்த்தங்களையும் உண்டாக்கிய சகல பதார்த்தங்களுக்குள்ளேயும் அனுப்பிரவேசம் பண்ணி அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நாமரூபத்தை கொடுத்து அந்த வஸ்துக்கள் எல்லாம் சத்தியம் என்படியாக பண்ண அந்த பகவான் சிருஷ்டித்த பதார்த்தத்திலாம் சத்ருஷ்வா சதேவ அனுப்பிராவித்தது தது அனுப்பிரவிக்க சச்சா பவதி விஜயானஞ்ச அவிஜயானஞ்சா பவதி சத்தியஞ்ச அமிர்தஞ்சா பவதி. சமஸ்த பதார்த்தங்களும் சத்தியமாகவும் அசத்தியமாகும்படியாக பரமாத்மா தன்னுடைய அனுப்பிரவேசத்தினால அந்தந்த வஸ்துக்களுக்கு நாமரூபங்களை உண்டாக்கி அந்த வஸ்துக்களை பரஸ்பரம் ஒன்றிலிருந்து ஒன்று வேதமுறைகளாக செய்யலாம். சதேவானுப்பிராவித்தது ததனுப்பிரவிக்க சத்தியத்தாபதி விஜயானம் ஜா விஜயானஞ்ச சத்தியஞ்ச அனுசஞ்ச சத்தியமபவதி. ஏவம் பூதேன ஏவம் பூதமேவ நாமரூப வியாக்கரணம் தத்வைத்தே
சத்யேகம் தர்கி அவ்யாகதமாசீது தான் நாமரூபாபியம் வியாக்கிரியத இத்தியர்த்தாபி. இது பிரதான உபநிஷத்தை இந்த நாமரூபம் உள்ள வஸ்துக்களை எல்லாம் நிர்தேசித்து சப்தா இடம் தர்கி இப்பொழுது இந்த சிருஷ்டிக்கு முன்பு இருந்ததான பழைய காலத்துல எந்த பதார்த்தமும் நாமரூபங்கள் அந்தராக இருந்தது. அதுதான் அப்ஜெக்டம் அப்ஜெக்டம் அவ்யாக்கிருதம் எது நாமரூபேன ந வியாக்கிருதம் தது நாமரூப அவ்யாக்கிருதம். எது நாமரூபங்கள்னால நாமரூபாபியாம் ந வியஜ்யதே இது அவ்யக்தம். இதெல்லாம் பிரகிருதிக்கு இந்த மூல பிரகிருதியானது இந்த தமிழத்துல அந்த நாமரூபாபியாம் முதல்ல இந்த அவ்யாசமான மூல பிரகிருதியானது நாமரூபங்கள் அற்றதாக இருந்தது. அதுக்கப்புறம் பரம்புடைய சங்கல்பத்தினால அதுக்கு நாமரூபங்கள் உண்டாயிருக்கு. சச்சேதம் சரி அவ்யாகிதமே வாசிட்டு நாமரூப சதா நாமரூபாபியாம் ஜாஸ்தி. முதல்ல இந்த ஜெகத்துல மூல பிரகிருதியானது எந்த விதமான அந்த நாமரூபங்கள் அற்றதாக இருந்தது. அதற்கு பிறகுதான் சர்வேஸ்வருடைய சங்கல்பத்தினால இதுக்கு நாமரூபங்கள் ஏற்பட்டது. அந்த நாமரூப சங்கல்பத்தை பெருமாள் எப்படி பண்றான்? நான் சேதனம் அச்சேதனம் என்று சொல்லக்கூடியதான இவ்விரண்டு வகை பதார்த்தங்களையும் ஒரு சேதன சரீரங்களாக கொண்டு இவைகள் நான் உள்புகுந்து இவைகள் நான் பிரவேசித்து இவர்களுக்கு நாமரூபத்தை உண்டாக்குவேனாக அப்படின்னு சங்கல்பித்தான். ஏகம்பூதமேவ நாமரூபாகரம் சச்சேதம் தனக்கு அவ்யாகரமே வாசித்து நாமரூபாபியாம் வியாக்கிரியத என்று சொல்லப்பட்டது. காரணாவஸ்தம் காரணாவஸ்தம்னாக்க மூல பிரகிருதி மகத் அகங்கார தன்மாத்திரைகள் மூட்டங்கள் இவைகள்லாம் காரணாவஸ்தம். கடம் படம் புத்தியம் சூரம் தேவதத்த சரீரம் இவைகள்லாம் இதுல காரியாவஸ்தம். காரணாவஸ்தம்னா காரியவஸ்து உண்டாவதற்கு முன்னால உள்ள அவஸ்தை, அது காரணாவஸ்தை. மிருத்தங்கள் காரணாவஸ்தை, ஜட சராவாதிகள்னா காரியாவஸ்தை. பகவான் காரணாவஸ்தம் காரியாவஸ்தம் உபய அவஸ்தைகள்ல உள்ள சமஸ்த பதார்த்தங்களும் பகவானுக்கு சரீரமாக பகவான் தானேயாக காரியாவஸ்தம் காரணாவஸ்தங்கள். சந்தாகம்னா சிஸ்ரோ தேவதாக அநேக ஜீவனாவது ஆத்மனா அனுப்பிரதிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. இதுதான் சாந்தோகில நாமரூப வியாக்கரண ஸ்திதி. இதுதான் அந்த தேவன் தேவதை சதவி இதுக்கு முன்னாடி அந்த தேவதை அந்த சர்வதேவ காரணபூதமான அந்த பரதேவதையானது சங்கல்பித்தது. என்னன்னு சங்கல்பித்தது? அந்த ஆகம் இமா சிஸ்ரோ தேவதாக அநேக ஜீவேன ஆத்மனா அனுப்பிரதிஷ்ய இவா சிஸ்ரோ தேவதாக இருந்தோம். இது சிஸ்ரோ தேவதாவது பஞ்சதேவதாக சப்ததேவதாக உபலட்சணம். இதுல சித்ரா அப்படின்னு சொன்னா மூன்றுன்னு சொன்னாங்க. தேஜஸ் அப்பு அன்னம். இதுல பஞ்சபூதங்கள் சொன்னாங்க. அவைகள் சுதிய தேஜோ வாயு ஆகாசம் சொல்லக்கூடிய அதாவது இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள ஆகாசமும் வாயுவும் ரூபமற்றது. அதனால உருவம் உள்ள மற்ற மூன்றையும் சேர்த்து சொல்லிட்டு சொல்லணும். அப்பதான் சிஸ்ரோ தேவ சிஸ்ரான மூன்று சிஸ்ரோ தேவதாக என்ன ரக சமஸ்து சத்துவம் ரக சமஸ்து தானே பதிவு மூன்று குணங்கள். அதான் காரியாவஸ்தா காரணாவஸ்த ஸ்தூல சூக்ஷ்ம திடீர் வஸ்து சரீரா பரமபுருஷை வேதி
காரியாவஸ்தா அனன்யத்வேன காரண விஜானேன காரியஸ்ய ஜாதகயா ஏக விஜானம் சர்வ விஜானச்ச சமீபிதம் உபபன்னதா. இப்போ ஏக விஜானேன சர்வ விஜானம் அப்படிங்கிறது வேதாந்த இதுதான் பிரதிஜைன்னு பேர். சத்காரியவாத பிரதிஜை. காரண பதார்த்தமும் காரிய பதார்த்தமும் ஏகம் தெரிஞ்சுக்கணும். வெறும் அவஸ்தா பேதம் மட்டும்தான் உற்பத்தி விநாசங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றதுதான் சத்காரியவாதம். இந்த சத்காரியவாதத்துக்கு இங்க ஒரு உபலம் என்னன்னு கேட்டா, அதா காரியாவஸ்தா காரணாவஸ்த ஸ்தூல சூக்மத்தில் பரமாத்மா ஏவ. பரமாத்மா காரியாவஸ்தனாக இருக்கு, காரணாவஸ்தனாக இருக்கும் பொழுது சூக்மம் என்னக்கும் நாமரூப விபாகங்கள் அற்றதான சூக்மமான இதையும் சரீரத்திற்காக இருக்கிற பரமாத்மா அவன் தான் காரணாவஸ்தம். அதுதான் காரணாவஸ்தம். சிருஷ்டி காலத்தை சூழமான சேதனா சேதனம் விசிஷ்டமாக நாமரூபங்களை உடையதான சேதனா சேதனங்களை சரீரமாக கொண்டவரான பரமாத்மா இருக்கானே, அந்த அவஸ்தை தான் காரணாவஸ்தம். இது காரியாவஸ்தம் காரணாவஸ்தம் சொல்லக்கூடியதான இருவகையான தன்மைகளோடு கூட இதுல கொஞ்சம் இந்த சூழ சூக்மத்தில் வஸ்துவருக்கும் இருக்கீங்க. இவைகளுக்கெல்லாம் பரமாத்மா தான் காரணபூதம். பரமாத்மா காரணபூதம் மட்டுமில்லை, இவைகள்லாம் தனக்கு சரீரமாக கொண்டு பரமாத்மா சரி. லோகத்துல எந்த பதார்த்தம் ஒரு 100 பதார்த்தம் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கோ சாமான அதிகரணியத்தினால தானே அந்த பதார்த்தமாக இருக்குன்னா தேவ மனுஷ சிறிய சாதனாதி சதுர்விதமான பதார்த்தங்களுக்கும் எல்லா சதுர்விதமான சேதனங்களுக்கும் ஈஸ்வரன் ஆத்மாவாக இருக்கிற காரணத்தால் சரீரமாக கொண்டிருக்கிற காரணத்தால் இவைகள் எல்லாமாக பரமாத்மாவே இருக்கான். அபேத சுதிகள் எல்லாம் இந்த ஜெகத்தில் உள்ள சேதனா சேதனங்கள் எல்லாம் பிரம்மமே அப்படின்னு சொன்னா என்னத்தம் சொரூபே ஐக்கியம் இல்லை. இந்த பிரம்மமானது இந்த சமஸ்த சேதனா சேதனங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு தானவைகளுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறபடினால எந்த ஒரு வஸ்து எதை சரீரமாக கொண்டிருக்கோ அந்த சரீரத்துடைய ஸ்தானத்துல அந்த வஸ்துவே அந்த சரீரத்தை சொல்ற சப்தமானது இந்த சரீரி பஞ்சம் வருஷம். இதுதான் இப்போ அது மாதிரி ஏக விஜானேன்னு சர்வ விஜான பிரதிஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஏக விஜானேன சர்வ விஜானம். இது ஏக விஜான சர்வ விஜான பிரதிஜைங்கிறதுல அது ஒரு சூக்ஷம் இருக்கு. ஏக விஜானேன சர்வ விஜானம் அப்படின்னா ஒரு வஸ்துவை அறிந்து கொண்டதுனால எல்லா வஸ்துக்களும் அறியப்பட்டதா இருந்தா அப்படி வரக்கூடாது. ஏக விஜானேன அப்படிங்கிறதுல திருப்தியாதிபத்தி இருக்கும். ஏக விஜானேன திருப்தியாதிபத்தி, அந்த திருப்தியாதிபத்தி கரணைய திருப்தியா இல்லை. ஒரு வஸ்துவை அறிந்து கொண்ட காரணத்தாலே மற்ற சர்வ வஸ்துக்களும் அறியப்பட்டு விடுங்கிறதானது அது பொருந்தவும் பொருந்தாது. ஆகையினால இந்த அணையன ஏக விஜானேன சர்வ விஜானம் சொன்னது. ஏக விஜானேங்கிறது ஏக விஜானேனுங்கிற திருப்தியா கரணை திருப்தியாயிடும். அப்போ ஏக விஜானேனுங்கிற திருப்தியா அபேதே திருப்தியா. அதனால ஏக வஸ்து அபின்னமான சர்வ பதார்த்தம். ஏக வஸ்து அபின்னம் இருக்கும். மற்ற வஸ்துக்கள் எல்லாம் இந்த வஸ்து அடங்கினவங்க. பின்னம்னா வேறுபட்டு அர்த்தம், அபின்னம்னா வேறுபடாதது. எந்த சென்றுல வேறுபடாதது அப்படின்னு கேட்டா அந்த பரமாத்மா தான் தான் நியந்தாவாக தேர்ச்சியாக இந்த வஸ்துக்குள்ள உண்டு வந்து நீடிக்கிறார். இந்த சேதனமோ அச்சேதனமோ இந்த வஸ்துவானது பரமாத்மாவை தனக்குள்ள கொண்டு பரமாத்மாவை தனக்கு ஆத்மாவாக கொண்டு அவருக்கு சரீரமாக இருக்கிறார்.
அதனால இந்த அதே திரும்பியா இந்த சேத்தனா சேத்தனங்கள் வேறு, பரமாத்மா வேறு அல்ல. ஏன் அது என்ன வேறு இல்லை, சரீராத்மாவத்தினால அது ஐக்கியம். இதத்தான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம். அதாவது சர்வ ஜெகத்தும் காரணபூதமான பிரம்மமாகிற ஒன்றை அறிந்தால் பாக்கி காரிய பதார்த்தங்களாகிற சர்வ பதார்த்தங்களும் அது அறியப்பட்டதாக ஆகும். இப்படி ஆவதற்கு காரணம் என்ன? பிரம்மம் சர்வ சரீரியாக இருப்பதா. வேதாசங்கம் படிக்கிறதா, வேதாசங்கம் இருக்கிறான் இல்லையா? வேதாசங்கம் படிக்காமல் இது இந்த ஏக விஞ்ஞானேன்னு சர்வ விஞ்ஞானத்துக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உதகம் ஆதேசம பிராட்சியோ ஏனா சுகம் சுகம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம். அந்த சர்வ நிகழ்த்தாவான சர்வ சாசகனான அந்த பதார்த்தத்தை அறிந்து கொண்டாயா, எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் சர்வமும் அறியப்பட்டதாகும். எதை அறிந்து கொண்டால் சர்வம் அறியப்பட்டதாகுமோ இல்லையா? இந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, இந்த பிரம்மத்துல சேகரம் அச்சேகனம் எல்லாம் அடங்கி இருக்கு. சேகரம் அச்சேகனம் சொல்லக்கூடிய ரெண்டு தத்துவங்களையும் தனக்குள்ள அடக்கி கொண்டுதான பிரம்மமாக இருக்கின்றனால இந்த பிரம்மத்தை அறிந்தால் அதுக்குள்ள இருக்கிறதான சேகனா சேகனங்களும் அவைகளும் அறியப்பட்டதாக. ஈஸ்வரோ கடத்தையோ படத்தையோ தேவதத்தனையோ தெரிஞ்சவனுக்கு கடத்த படத்தை தேவதத்தனம் தான் தெரியும். ஈஸ்வரனை தெரிந்தவனுக்கு எவன் ஈஸ்வரனை உள்ளது உள்ளபடியா அழித்திருக்கானோ அவனுக்கு சேகன பதார்த்தமும் தெரியும், அசேகன பதார்த்தமும் தெரியும். ஏன் காரணம் என்னன்னு கேட்டாங்க, இந்த சேகன அசேகன பதார்த்தங்கள் எல்லாம் அந்த பரமாத்மாவுக்கு ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை என்பது இந்த ஏக விஞ்ஞானம் இருக்கு. ஒரு பதார்த்தத்துடைய விஞ்ஞானம் அது மற்ற ரெண்டு பதார்த்தங்களுடைய விஞ்ஞானத்தை வியாபித்து இருக்கிற காரணத்தாலே, அவர்களை தனக்குள்ள கொண்டிருக்கிற காரணத்தாலே ஏக விஞ்ஞான அப்படின்னா சர்வ விஞ்ஞானம். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான சிகிச்சையில இந்த காரண பதார்த்தமாக ஒன்றை அறிந்து கொண்டால் காரிய பதார்த்தங்கள் எல்லாம் தானே அறியப்பட்டதாய். ஏன்னா இந்த காரிய பதார்த்தங்கள் எல்லாம் ஒரு பேன அந்த காரண பதார்த்தம் தான் ஆசிரியமா கொண்டு. காரிய பதார்த்தங்களுக்கு எது ஆசிரியம்? காரண பதார்த்தம். அதனாலதான் என்ன சொன்னா, இந்த காரண பதார்த்தத்துல காரிய பதார்த்தமானது சூக்ஷ்ம திசையில உள்ளடங்கி, ஜகத்துல மிருத்பிண்டமானது இங்க உள்ள அடங்கி ஏற்கனவே மிருத்பிண்டமானது இருக்குன்னு சொன்னா அப்புறம் ஜகத்தை பண்ணுவதற்குரியதான அதுக்கான கடோத்பத்திக்குரியதான காரண கலாபங்கள். அதாவது ஒரு பிரகனுடையதான அந்த தண்டம் சக்கரம் இவைகள்லாம் காரண கலாப சமுதாயம் இருக்கு. முன்னால பார்க்கப்பட்டதான காரணத்தை உள்ளதான காரிய பதார்த்தத்துக்கு என்ன இல்ல நாமம் கொண்டிருக்க. அந்த நாம ரூபத்தை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த ஈஸ்வரனுக்கு தத்துவம். ஈஸ்வரனுக்கு தத்துவம் தான் எல்லா பதார்த்தத்துக்கும் நாம ரூபங்களை உண்டாக்கும். நாம ரூபத்தை உண்டாக்கினால்தான், இல்லைன்னா சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா பதார்த்தங்களும் ஒண்ணுக்கு நாம ரூபம் தெரியாம எல்லாம் இடத்தில் ஏதோ ஒண்ணு போயிருந்தா கடைசியில பதார்த்த ஞானம் ஏற்படாது. பதார்த்த ஞானம் ஏற்படலன்னாக்க வாக்கியார்த்த ஞானம் ஏற்படாது. வாக்கியார்த்த ஞானம் ஏற்படலன்னாக்க பிரகரணார்த்த ஞானம் ஏற்படாது. பிரகரணார்த்த ஞானம் ஏற்படலன்னாக்க பக்தி ரூபா பண்ணமோ பிரபத்தி ரூபா பண்ணமோ எந்த விதமான ஞானம் உண்டாகாது. அதனால இது மேல தொடங்கி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையானது எதுவரைக்கும் அப்படின்னு கேட்டாக்க இந்த சேதனமானவன் தனக்கு அந்தர்யாம ஈஸ்வரனை ஆசை புது உபகத்தி கிரகயந்தி கல்வியில தனக்கு அந்தராத்மாவாக இவர்களை கொண்டு உபாசித்து கடைசியில மோட்சத்தை அடைக்கிறான்.
மோட்சத்தை அடைவதற்கு என்ன பண்ணணும்? பரமாத்மா உபாசி. மோட்சத்தை விரும்புகிறோம். பரமாத்மா எப்படி உபாசிக்கணும்? தன்னுடைய ஆத்மாவுக்கு தனக்கு ஆத்மாவாக உட்காரு. வெளியில் கோவில் இருக்கிறதுமா அப்படிதான் உபாசனம்னா மோட்சம் கிடையாது. மோட்சத்துக்கு என்ன பண்ணும்? பகவானை தனக்கு சரீரியாக தன்னை பகவானுக்கு சரீரமாக கொண்டு உபாசனம். அதுதான் ஆத்மேதி. ஆத்மா இது ஆத்மான உபாசகனுடைய ஆத்மா என்றுதான் பிரம்மம் உபாசிக்கப்பட வேண்டும். ஒருவன் பிரம்மத்தை முமுக்குவார்ந்து பிரம்மத்தை உபாசிக்கிறான்னா அந்த முமுக்குவானவன் பிரம்மத்தை எப்படி உபாசிக்கணும்னு கேட்டா அந்த பிரம்மத்தை தன்னுடைய ஆத்மாவாக உபாசிக்கணும். தன்னுடைய தானாக இந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவாக உபாசிக்கணும். இப்படி உபாசிக்கிறது யார் சொல்றாங்க? இந்த உபாசிக்கணுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? ஆத்மாவை முதல்ல அறிந்து இந்த பரமாத்மாவை இந்த ஆத்மாவுக்கு சரீரியாக அறிந்து இந்த பரமாத்மாவை சரீரியாகவும் தன்னுடைய ஆத்மாவை பிரத்யேக ஆத்மாவை இதுக்கு சரீரமாகவும் கொண்டு எவனும் உபாசிக்கிறானோ அவன் தான் மோட்சத்துக்கான சாதனத்தை அனுப்பிக்கிறான். இது மாதிரி பரமாத்மாவை தனக்கு அந்தராத்மாவாக தனக்கு ஆத்மாவை உபாசிக்கணும் யார் சொன்னா? இதுக்கு என்ன பிரமாணம் கேட்டாக்க இதுக்கு நேரடியா சாஸ்திர பிரமாணம் சொல்லணும். உபகட்டம் யாரு பூர்வே உபாசித்தாரா நமக்கு பூர்வ கல்பங்கள்ல ஏற்கனவே உபாசனத்தை பண்ணி மோட்சத்தை அடைந்தவர்கள் எல்லாம் எப்படி உபாசனம் பண்ணிருக்கான்னு கேட்டா இந்த மாதிரி இந்த பரமாத்மாவை தங்களுக்கு ஆத்மாவாக தங்களுக்கு அந்தர்யாமியாக உபாசித்து மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்க. அதனால பூர்வே உபாசித்தாரா ஏவமே உபாசத்தை. சரி, அந்த பூர்வே உபாசித்தாரா முன்பிருந்த உபாசனை அவன் ஏன் இப்படி அனுப்பிட்டான்னு கேட்டா சாஸ்திரமாக இப்படி அனுப்பிச்சு சொல்லி சரி. நமக்கு நேரடியா சாஸ்திரம் பிரமாணம் இல்லை. ஏன்னா சாஸ்திரம் நமக்கு அறிவிக்காது. அந்த பூர்வ உபாசித்தாரா ஏற்கனவே அநேக கல்பங்களுக்கு முன்னால இந்த உபாசனத்தை பற்றி அனுப்பிச்சு மோட்டத்தை பெற்றவர்களா இருக்கக்கூடிய யாரு பிரகலாதப்படுத்திகளா அவர்கள்லாம் எப்படி அனுப்பித்தார்களோ அவருடைய அனுஷ்டானம் தான் நமக்கு பிரமாணம். நமக்கு சாஸ்திரம் பிரமாணம் இல்லை. ஏன்னா சாஸ்திரம் ஏன் பிரமாணம் இல்லை? சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு சாஸ்திரம் நமக்கு எதையும் அறிவிக்கல. ஆனா இந்த பூர்வ உபாசித்தார்களா அவர்களுடையதான ஞானானுஷ்டான சிறப்பினால வேதமானது அவர்களுக்கு நேரடியா அர்த்தங்களை அதை கொண்டு அவர்கள் அனுப்பித்தார்கள். நாம் அவர்களுடைய அனுஷ்டானத்தை கொண்டு நாம் அனுப்பித்தோம். பூர்வ உபாசித்தாரக நாலாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆத்மே விது உபகட்சி. ஆத்மே விது சுசப்தத்துக்கு அவதாரணம் அர்த்தம். இதுக்கு ஆத்மத்வாதிகரணம் அப்படின்னு நீங்க அதிகரணத்துக்கு பேரு. ஆத்மத்வேனம் முதல்ல இதுக்கு பூர்வபட்சி சொல்றாருன்னு கேட்டா முமுட்சுவானவன் மோட்சார்த்தம் பரமாத்மா உபாசிக்கும் போது ஆவர்த்திகளுக்கு அடுத்தது 4வது அத்தியாயம் முதல் பாதம் 2வது அதிகாரம். 4வது அத்தியாயத்தை முதல் பாதம் அதுல முதல் அத்தியாயம் ஆவர்த்தி வருஷம் லிங்காச்சன் 2 சூத்திரம். அதுக்கு மேல அடுத்த அதிகரணம் ஆத்மத்வாதிகரணம். ஆத்மத்தேன ஆத்மேது உபகட்சிக்கிறாக இருக்க இந்த அதிகரணத்துல பரமாத்மாவை எப்படி உபாசிக்கிறார்? பரமாத்மாவை தன்னை காட்டு அந்நியனாக தன்னுடைய ஆத்மாவை காட்டு வேறுபட்டதாக உபாசிக்கணுமா இல்ல தன்னுடைய ஆத்மாவாக உபாசிக்கணுமா அப்படின்னு சந்தேகம். உபாசித்து அந்நியத்தேன உபாசம்
உபாசகன் தன்னை காட்டு வேறுபட்ட பதார்த்தமாக உபாசிக்கணுமா இல்ல தன்னுடைய ஆத்மாவாகவே உபாசிக்கணுமா அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு கீழ் பிரார்த்தம் என்ன குறிப்பிட்ட சொல்றது அப்படின்னு கேட்டா, இந்த பரமாத்மாவை தன்னை காட்டு வேறுபட்டவனை தான் உபாசிக்கணும். ஏன்னு கேட்டா இந்த ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கும் பேதமான சாஸ்திரத்தை ஏற்கனவே சிங்கம். அதனால இந்த பரமாத்மாவை எப்படி உபாசிக்கணும், தன்னை காட்டு வேறுபட்டவனை தான் உபாசிக்கணும் பூர்வபட்சம். இதுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டாக்க, இந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் வேதத்தை நிரூபிக்கக்கூடிய பிரமாணங்கள் அனைத்தும் இருக்கு. போக்கா போக்கு. அதனால இந்த பரமாத்மாவை தன்னைக்காலும் வேறுபட்டவனாகத்தான் உபாசிக்கணும் அப்படின்னு கூறப்பட்டான். சித்தாந்தம் சொல்றது இல்லை. பரமாத்மாவை தன்னுடைய ஆத்மாவாகத்தான் உபாசகனான முமுக்கு பரமபுருஷனை தனக்கு ஆத்மாவாகத்தான் உபாசிக்கிறார். எதனால அப்படின்னு கேட்டா, இதுக்கு முதல் கேட்டு ஆத்மத்வேன உபாசிக்கணும். அதுக்கு ஹேத்து என்னன்னு கேட்டாக்க, ஏவமே பூர்வீக உபாசிக்காரக உபதேசம். பூர்வீக உபாசிக்காரகான்னு இதற்கு முன்கல்பங்கள்ல அகம் வைத்து வரும். இப்படிதான் பகவோ தேவதே மோட்சப்பதமான பரமாத்மாவே நான் தான் நீதான் நான். இதுதான் தன்னை காட்டு அற்புத சித்தமாக தனக்கு கேள்வியாக அவர்கள் ஏன் இப்படி உபாசித்தார்கள் கேட்டாங்க. சாஸ்திராக ஏவமேவ கிராகை கிராகம் இந்த சாஸ்திரங்கள் வேதங்கள் இப்படித்தான் உபதேசிக்கின்றன. இப்ப நம்முடைய அனுஷ்டானத்துக்கு நேர் பிரமாணம் எதுன்னு கேட்டா பூர்வ உபாசித்தார்கள் அனுஷ்டானம் தான். அவர்களுக்கு இந்த புதிய சாஸ்திரம் அவர்களுக்கு பிரமாணம். நமக்கு இந்த சுதிகள் நேரடியா, ஏன்னா சுதிகள் நமக்கு எதையும் அடிக்கல. சுதிகளே நாம் அர்த்தத்தை அறிவதற்கு நாம் சமர்த்தர்கள் இல்லை. அதனால எது நமக்கு அந்த சுதிகளுடைய தாற்பயம் அறிந்தவர்களான இந்த சித்தர்களுடைய பூர்வ உபாசித்தார்க்கு முன்முன்ன உபாசித்தவர்களுடைய அனுபவம் தான் நமக்கு. அந்த முன்முன்ன உபாசித்தவர்களுக்கு சாஸ்திரமாக சமம். அதுதான் ஆத்மேது உபகத்தி கிராகம். பூர்வே பூர்வ உபாசித்தாரக ஏவமேவ உபாசனம் கூறுவது. அவர்கள் உபாசனம் பண்ண காரணம் என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு சாஸ்திரங்கள் இந்த பிரகாரம் தான் அறிவு கிராக. அதனால அந்த ஈஸ்வரதேவ தான் मुख्य वृत्तम। अतः स्थूल सूक्ष्म चिदचित प्रकारम ब्रह्म एव कार्यम कारणम से ब्रह्मोपादनम जगति सूक्ष्म चिदवस्तु शरीरम ब्रह्मैव कारणम जगत ब्रह्म उपादान संघात उपादान चिदचिदो ब्रह्मण स्वभाव असंकर स्वभाव असंकर उपन्नतर। अतः स्थूल सूक्ष्म चिदचिदाकार ब्रह्म कार्य कारण ब्रह्म उपादान जगत सूक्ष्मமாகவும் ஸ்தூலமாகவும் உள்ள சேதனா சேதனங்கள் தான் காரியமாகவும் காரணமாகவும் இருப்பதால் எப்படி தெரியுது? இந்த சூக்ஷ்ம சேத்தனா சேத்திரத்திற்கு இதுதான் இல்ல சூக்ஷ்ம நாமரூப விபாகம் மற்றதான சூக்ஷ்ம சேத்தனா சேத்திரங்கள் இருக்க இதையெல்லாம் காரணாவஸ்தம்பம். இப்போ சிருஷ்டியில உள்ளதான பதார்த்தங்கள் இருக்கு சேதனாத்திலிருந்து
அவைகள்லாம் சூரமான சேத்தனாச்சேதனம். இப்போ இந்த சூக்ம சேத்தனாச்சேதனமான சரீரம் சித்தமான அதே வஸ்து சூர சேத்தனாச்சேதன சரீர சித்தமான பதார்த்தமாக அதற்கு விகாசம் ஏற்படுவதற்கு, அதுக்கு விருத்தி ஏற்படுவதற்கு, அதுதான் சிருஷ்டிங்கிறது. என்ன பிரம்மத்தினுடையதான சரீரமானது இந்த விருத்தி அடைவது. சூக்ம பதார்த்தமாக இருந்து சூர பதார்த்தமாக விரிவடைவதுதான். எது விரிவடைகிறது? பகவானது சிதச்சிதாத்மகமான சரீரமானது சூக்ம அவஸ்தையிலிருந்து மாறி சூர அவஸ்தையை அடைவதுதான் சிருஷ்டி. ஆகையினால இந்த ஜகத்துக்கு இந்த பிரம்மம் தான் உபாதானம். அதாவது அதே வஸ்துதான் காரணம், அதே வஸ்துதான் அதிலிருந்து உண்டாகிற காரணம். அப்ப என்ன வேறுபாடு? இந்த காரணத்துக்கு சாதிக்கும் சூரக்கும் சூக்மக்கும் வேறுபாடு இல்லையே, திரவியத்துல வேறுபாடு இல்லை, அவஸ்தையில மட்டும்தான் சூக்ம அவஸ்தா சூர அவஸ்தான்னு சொல்லக்கூடிய அவஸ்தா பேதம் மட்டும்தான் இருக்கு, திரவிய பேதம் இருக்கு. ஒரே திரவியமானது முதல்ல காரணாவஸ்தா என்கிற அவஸ்தையை விட்டு காரியாவஸ்தா என்கிற அவஸ்தையை அடைவதுதான் உபாதான திரவியத்துக்கு சுபாவம். அதனால இங்க பிரம்மம் தன்னுடைய சேதனா சேதன, அதாவது நாம விவாதம் இல்லாததான சூக்ம சேதனா சேதனமாக தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே சூரமான சேதனா சேத்தனங்கள், அந்த சேதனா சேத்தனங்களுக்கு சேதனா சேத்தன சரீரகமான பிரம்மம் தான் ஆகும். அதனால முன்னால காரணாவஸ்தைங்கிறதானது பிரம்மத்தினுடைய சரீரம் சூக்மத்துக்கு சமாளி. இப்போ திருஷ்டியில பிரம்மத்தினுடையதான சரீரமானது சூரத்துக்கு சூக்மம்னாக்க நாம ரூபங்கள் இல்லாத அறியப்பட முடியாதது. சூலம்னா என்னட்டும் நாம ரூபங்கள் உடையதாக நன்றாக அறியப்படுவதாக இருக்கிறது. இதுதான் காரணாவஸ்தம் காரியாவஸ்தம். காரணாவஸ்தமான பிரம்மம் காரியாவஸ்தமாக இருப்பதா அவஸ்தா பேதம் மட்டும்தான் இருக்கு. உபயற்ற பிரம்மம் தான் காரணமாக காரியமாக இருக்குங்கிற இந்த காரணத்தாலே இந்த பிரம்மமானது இந்த ஜகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிறது. நாமரூப வியாக்கரணம் பண்ணும்போது அசேகர பதார்த்தங்கள் கூட ஈஸ்வரன் அப்படியே நுழையாமல் ஒரு சேத்தனம் பண்ணுவார். ஆனா ஒரு அசேதனத்துக்கு அந்தரியாமையா இருக்கும்போது ஒரு சேத்தனத்தை போடணும்னு அவசியம். அர்த்தானுபவத்தில் அநேக ஜீவியன ஆத்மாவாக விஷயங்கிறது நாமரூப வியாக்கரணத்துல சொல்லிருக்கு. நாமரூப வியாக்கரணம்ங்கிறது ஈஸ்வருடைய பத்து பிரவேசம் இல்லை. இந்த நாமரூப வியாக்கரணத்துக்கு முன்னாலேயே சர்வேசம் எல்லா பதார்த்தத்திலையும் அதுக்கு சரீரம், ஏன்னா ஈஸ்வரனுக்கு சரீரம் அல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. அப்ப நாமரூப வியாக்கரணத்துக்கு முன்னாடி இந்த வஸ்துவானது பகவானுக்கு சரீரமா இருந்தது இல்லைங்களாங்க. அப்ப அந்த வஸ்து அப்பத்தாது. அதனால நாமரூப வியாக்கரணம்ங்கிறதானது ஏற்கனவே ஈஸ்வரனுடையதான பிரவேசத்தான உருவாகிட்டு வஸ்துல இப்போ நாமரூப வியாக்கரணத்துக்காக பண்ற பிரவேசம் அனுப்பிரவேசம். பிரவேசம் அனுப்பிரவேசம், பிரவேசத்தை தொடர்ந்த பிரவேசம். ஏற்கனவே பெருமாள் எல்லா வஸ்துலையும் அந்த வஸ்துக்கு சத்தையை உண்டாக்கி கொண்டு அந்த வஸ்துவை உள்ளெடுத்தான். அதை தவிர என்ன பண்றான்னு கேட்டா நாமரூப வியாக்கரணத்துக்காக திரும்பவும் ஒரு தடவை பிரவேசம் பண்றான். அனுப்பிரவேசம் அதுக்கு ஜீவ சைக்கிள் அந்தர்யாப்தி. முதல்ல அந்தர்யாப்தி மட்டும் இல்ல, முதல்ல இந்த வஸ்துவுக்கு சத்தையை உண்டாக்குறதான வியாப்தி. பகவான் இந்த வஸ்துக்குள்ள இல்லாமல் இருந்தாலும் இந்த வஸ்துக்குள்ள சத்தையே இருக்காது. அதனால எல்லா வஸ்துக்குரிய சத்தா நிர்வாகத்துக்காக இந்த அனாதியாகவே பகவான் எல்லா வஸ்துவும் இருக்கானே, அது ஒரு வகையான பிரவேசம். அதான் நீங்க ரெண்டாவதா என்ன பண்ணான்னு கேட்டா எல்லா பதார்த்தங்களையும் நாமரூப வியாக்கரணத்துக்காக ஒரு பிரவேசம். அந்த நாமரூப வியாக்கரணத்துக்காக பிரவேசம் பண்ணும்போது
அந்த அசேதன வஸ்துக்குள்ளதான் ஒரு சேதன சரீரங்கனாக கொண்டுதான் இந்த உள்ள பிரவேசம். ஏன்னு கேட்டா சகல வஸ்துக்குள் இருக்கிற நாம ரூபங்கள் முதல்ல இந்த அச்சிதம் சத்தியம், அப்புறம் சேத்தனாம் சத்தியம் ஆகி அதுக்கப்புறம் அபரிவசான விஷயமாக தன் பக்கத்தில் வரணும் கேட்கலாம். அதனால பெருமாள் இந்த அனுப்பிரவேசம் பண்ணாமையே கூட நாமரூபங்களை பண்ணலாம். இந்த நாமரூபங்கள் தன் பக்கத்தில் வராது. தான் ஒரு சேதன சரீரகனா இல்லாமல் நேரடியாக தானே போய் நாமரூபங்களை உண்டு பண்ணலாம். அப்படி உண்டு பண்ணிருந்தாங்க இந்த நாமரூபங்கள்ல இந்த சேதனம் வராது. ஏன் இப்போ பிராமணன் சொல்றோம், இந்த பிராமண சரீரம், இந்த பிராமண சரீரத்தை உடையவனால இந்த ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கு அந்தரியாமையான பரமாத்மா. இவர்கள் 3 பேர் வந்தாதான் இந்த பிராமணாங்க சரீரத்துக்கு பிராமண சரீரத்துக்கு உள்ள ஜீவன் அர்த்தம் கிடைக்கும். நான் பிராமணன் ஒரு ஜீவன் சிந்திக்கிறேன் இல்லையா, அது காரணம் என்னன்னு கேட்டா அந்த பிராமணன் நாமரூபங்கள் எந்த இடத்துல இருக்கு. ஆனா எந்த சொல்றதையும் வச்சுட்டாங்க பரமாத்மா. இதுக்கு அபரியவசானம் இருக்கு. இப்போ பரமாத்மா ஒரு ஜீவனோட கூட இந்த நாமரூப வியாக்கியத்துக்கு அனுப்பிரவேசம் பண்ணாமல் தான் மட்டும் அனுப்பிரவேசம் பண்ணாலும் வேணா போகும். அப்போ அந்த ஜீவன் அந்த ஈஸ்வரன் இவர்கள் 2 பேருக்கு மட்டும்தான் இந்த நாமரூபம் உண்டாக்குறதுக்கு ஒரு அந்த நாமரூபத்துடைய ஒரு ஜீவனுக்கு. அதனால்தான் சந்தானோ தேவதாக அநேக ஜீவன ஆத்மனான விஷய நாமரூபே வியாக்கரமான ஈஸ்வரன் எல்லா புத்தாந்தங்களிலும் நாமரூபத்தை உண்டாக்கும் பொழுது ஒரு சேத்தன சரீரகனாக போய் நுழைகிறார். அப்படி நுழையினா அச்சேதன பதார்த்தக்குள்ள ஈஸ்வரன் தானே போய் நுழைஞ்சு நாமரூப வியாக்கரம் பண்ணாதான் நடுப்புற சேத்தனுக்கு அந்த நாமரூபங்கள் வராது. இந்த பிராமண சரீரத்துக்கு எடுக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்ததான் பிராமண சரீரம் போகணும் இல்லைய. பிராமண சரீர விசித்தமான ஜீவனுக்கு பிராமணனுக்கு சப்த வாக்கியமும் வராம போகும். பிராமண சரீரத்துடைய ஆத்மாவுக்கு அந்தர்யாமியான பரமாத்மா வரும் இல்லையா. அப்ப அது எப்ப நடக்கும்? ஈஸ்வரன் ஒரு ஜீவனோட கூட அனுப்பிரவேசிச்சாதான் இதுதான் இது பிராமண சரீரம். இவன் பிராமண சரீர விசித்த ஜீவன், நாம் பிராமண சரீரத்த ஜீவனுக்கு அந்தர்யாமி என்று சொல்ல. இந்த ஆத்மாவோட சேர்ந்து போனா பெருமாள் தனியா போயிருந்தாங்க. இதுதான் பிராமண சரீரம். இதுதான் இந்த பிராமண சரீரத்தை வியாபிச்சிருக்க பிராமணனாகிற நாம. அதே தான் இங்க நடுப்புற சேதனம் தானே நிற்கானா. என்னாகும் இந்த ஜீவ இந்த பரமாத்மாவே நேரடியா இந்த அசேதனத்துக்கு சரீரமாகிறான். நடுப்புற ஒரு சேதனுடைய விரதானம் இல்லாம அப்ப எனக்கு பிராமண சப்த வாக்கியம் வராது. இந்த சரீரத்துக்கும் பரமாத்மாவுக்கும் பிராமண சப்த வாக்கியம் நடுப்புற பிராமண சப்த வாக்கியத்து பிராமண சப்தத்தால சொல்லப்படுவதற்கு ஆச்சரியமாக நாங்கிட்டேன். சேதனம் இல்லை நடக்குதுன்னு என்ன ஆகும்? இந்த கட்டப்பட்டு பிராமண சப்தம் சமயம் பண்ணி எல்லாம் பண்றவங்களுக்கு பிராமண சப்த வாக்கியம் வராமல் போயிடும்.